இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் ரூம் முழுக்க கேண்டில் லைட் டின்னருக்கு டெக்கரேட் பண்றியா? நானும் லக்ஷ்மியும் கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஓகே சார், நான் பண்ணிடுறேன். மித்ரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு சித்தி? கேண்டில் லைட் டின்னர் விஷயத்தை பெருசா கண்டுக்காதேன்னு மனிஷா சொன்னா. ஆனா நீ எதுக்கு லக்ஷ்மி கூட சேர்ந்து டின்னருக்கு போறேன், லக்ஷ்மி கூட சேர்ந்து டான்ஸ் ஆட போறேன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? நானும் கண்டுக்காம விட்டுறலாம் தான் நினைச்சேன் சித்தி. ஆனா அப்படி பண்றது சரியில்லைன்னு தோணுச்சு. அப்போ மனிஷா சொன்னதை எல்லாம் லைட்டா விட்டுடணும்னு தோணுதா? அப்படி இல்ல சித்தி. நம்ம நடத்தின நாடகத்தால லக்ஷ்மி தேவையில்லாம என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு இருக்கா. அவளோட கற்பனைகளை நோக்கத்தை உண்மையாக்குறது தப்பு இல்லைன்னு தோணுது. அப்போ மனிஷா உன்கிட்ட? லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு சித்தி. மத்தவங்களுக்காக எல்லாமே பண்றா. ஆனா அவளுக்கு என்ன வேணும்னு யாரையும் கேட்கறது இல்ல. மத்தவங்களுக்கு என்ன ஆகுமோன்றத பத்தி யோசிக்கிறாளே தவிர அவளுக்கு என்ன நடந்தாலும் கண்டுக்கிறது இல்லை. அதனால்தான் அவளுக்காக ஏதாவது செய்யணும்னு தோணுது. மஞ்சள் பூசின காலில் செருப்பு போடக்கூடாதுங்கிற காரணத்தினால அவ்வளோ வெயில்ல நடந்து கால் முழுக்க கொப்பளம் ஆக்கி வச்சிருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுக்கறதுல தப்பு இல்லை சித்தி. ஸ்ரீகாந்த், ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். இந்த டைம்ல மித்ரா சார் காஃபி குடிப்பாரு, மறக்காம கொண்டு போய் கொடுத்துறீங்களா? கண்டிப்பா மேடம். அண்ணாக்கு எப்ப என்ன வேணும்னு எங்களை விட நீங்க தான் ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அண்ணி. பாத்தீங்களா சித்தி, அவ அப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது கூட என்ன பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவ செய்யற காரியங்களுக்கு நான் சின்ன சின்ன நன்றிகளை கூட தெரிவிக்கலனா எப்படி சித்தி? அப்ப மனிஷா சொன்ன விஷயத்துக்கு நீ என்ன பண்ண போற? அவ சொன்னதை நீ மதிக்கலையா, இல்ல அவளையே உனக்கு பிடிக்கலையா? மனிஷாவை நான் காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எங்க 2 பேருக்கும் இருக்கிற பந்தம் அழியாதது. அதே மாதிரி லக்ஷ்மி என் மேல காட்டுற அன்புக்கு பதிலுக்கு நான் எதுவும் செய்யாம இருக்க முடியாது. அவ எல்லாருக்காகவும் படுற கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன்.